பார்க்ல 3 பசங்க ஒரு பூனைய மணல்ல புதைச்சு வச்சு கல்லால் அடிச்சு விளையாடிட்டு இருக்க. ஷினிச்சி அந்த பூனையை எடுத்து விட்டுட்டு இனி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த 3 பேரு கல்லை வச்சு இப்ப ஷினிச்சி அடிக்கிறாங்க. மிகி டக்குன்னு அந்த கல்லெல்லாம் பிடிக்கவும் ஷினிச்சி திரும்பி உங்க 3 பேரையும் நான் உயிரோட சாப்பிடணுமான்னு சொல்லி மிரட்ட அந்த 3 பசங்களும் பயந்து அங்கிருந்து ஓடிடுறானுங்க. அப்படியே நைட் டைம் 2 ஏலியன்ஸ் மனுஷன் உடம்புல இருந்து குழந்தை பெத்துக்கிட்டா அது மனுஷ குழந்தையா இருக்குமா இல்ல ஏலியன் குழந்தையா இருக்குமான்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒண்ணா இருக்காங்க. அதுல அந்த லேடி ஏலியன் அடுத்த நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அதுகிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க அவனை ட்ரெயினை விட்டு தூக்கி வெளியே வீசிட்டு அங்க இருந்து போகுது. ஷினிச்சியும் சட்டோமியும் ஒன்னா ஸ்கூல் போகும்போது மிகி அழுங்காம ஷினிச்சி கிட்ட பக்கத்துல ஒரு ஏலியன் சிக்னல் எனக்கு வருதுன்னு சொல்லுது. ஸ்கூல் கேம்பஸ்குள்ள போனதுக்கு அப்புறமும் அந்த சிக்னல் வந்துகிட்டே இருக்கவும் மிகியும் யாரோட கண்ணையும் நேருக்கு நேர் பார்க்காத, அந்த ஏலியன் உன் கண்ணை பார்த்தா உடனே கண்டுபிடிச்சிரும்னு சொல்ல அந்த ட்ரெயின்ல வந்த லேடி ஏலியன் இப்ப ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கா. அந்த ஸ்கூலுக்கு புது மேத்ஸ் டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்கா. ஷினிச்சியும் தெரியாதனமா ஸ்டேஜை பார்க்க அவ கண்ணை பார்த்தறான். உடனே அந்த ஏலியனும் அவனை கண்டுபிடிச்சிடுது. இதோட கண்டினியூட்டியை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.